அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சஹர் நேரத்தில் நம்ம இந்த 3 விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது சஹாபாக்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு புனிதமிக்கு ஒரு மாதம் வர இருக்கிறது. அது 1000 மாதங்களோட சிறந்த ஒரு இரவை கொண்ட மாதம் இருக்கிறது. அதில் முதல் 10 கேட்டிங்கன்னா அல்லாஹ் ரஹ்மத்தை பொழியக்கூடியவனாக இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த முதல் 10 இருக்கோம். அல்லாஹ்வோட ரஹ்மத்தையும் நம்ம என்ன செய்யணும், பரக்கத்தையும் பெறக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை என்ன செஞ்சாங்க, வருகை தந்தாங்க. அவங்க சொன்னாங்க, 5 விஷயங்களை முகமது அவர்களை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. முதலாவது விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வேற வாழ்ந்துக்கங்க, ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டுங்கிற எண்ணத்தில். ரெண்டாவது, நீங்கள் யாரை வேணால் பிரியப்பட்டுக்கோங்க, அவங்கள விட்டு ஒரு நாள் பிரியணுங்கிற எண்ணத்தில். அதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, நன்மை தீமைகளை, அதற்குள்ள கூலியை உங்கள் ரப்பு உங்களுக்கு தருவான்கிற சிந்தனையில். நான்காவது கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மூமினோட கண்ணியம் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ்கிறதுல இருக்குது. ஒரு முஸ்லீமோட சிறப்பு எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தஹஜத் தொழுகைன்னு சொல்லி சென்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது என்னோட உம்மத்துக்கு சிரமம் ஏற்படும் என்று இல்லாமல் இருந்தால் நான் 5 நேர தொழுகை மாதிரி தஹஜத் தொழுகையும் கடமையாக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கும் நம்ம மக்காவுக்கு போனோம்னா அங்கே 6 வாங்கு சொல்லப்படுகிறது, தஹஜத் தொழுகைக்கும் சேர்த்து. அப்போ நம்ம எவ்வளவோ நாட்களை மிஸ் பண்ணிட்டோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, கீழ் வானத்துக்கு, அதாவது முதல் வானத்துக்கு இறங்கி தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், என்னிடம் என்ன தேவைகளை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் தரக்கூடியவனாக இருக்கேன். நோயை பற்றி கேட்குறாங்களா, நிவாரணம் தர்றேன். பணம் கேட்குறாங்களா, தர்றேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க மன கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கிறேன்னு கீழ்வானத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பஜருக்கு வாங்க சொல்கிற வரைக்கும். ஆனால் நம்ம பெரும்பாலான மக்கள், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறோம், தஹஜத்தில் தூங்கிடுறோம். பெரும்பாலான மக்கள் பஜருக்கே எந்திரிக்கிறது இல்லை. ஷைத்தான் நம்மளை வழி கெடுத்துறான். ஆனால் இந்த மாதம் ஒரு சிறப்பு மிக்க மாதம், ஷைத்தான் அல்லாஹ் விளங்கிடுறான். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த தஹஜத் நேரத்தில் கொஞ்சம் வெள்ளனை எந்திரிச்சு, நம்ம சப்போஸ் சில பேர் 3:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க பழக்கம் இருந்தால், ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு நம்ம ரப்புட்ட என்ன செய்யணும், தஹஜத் தொழுகையை ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். மிகவும் ஒரு சிறந்த ஒரு தொழுகையாக இருக்குது இந்த தஹஜத் தொழுகை. இந்த தொழுகையை நம்ம தொழுகாமல் இருந்தோம்னா பெரிய நஷ்ட வழியாக நம்ம என்ன செய்வோம், ஆகிவிடுவோம். நம்ம ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் இம்மைக்கும் மறுமைக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. இப்போ பண நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளை வச்சு இதாக இருக்கலாம், கணவன் பிள்ளைகள், நிறைய நமக்கு மன கஷ்டங்கள் கவலைகள் இருக்கலாம். நம்ம இந்த தஹஜத் நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்யணும். இம்மை தேவைகளை கேட்டு நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், அதிகமாக நம்ம துஆ செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். மூன்றாவது, நம்ம செய்த தவறை நினைத்து தஹஜத்தில் அழுது அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு 70 தாய்க்கு சமமானவன். அவன் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வான், நம்ம பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் அன்னை ஐஷா ரலியல்லாஹு வீட்டில் தங்கியிருக்கப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அன்னை ஐஷா ரலியல்லாஹு அனுமதி கேட்குறாங்க, என்னோட இறைவனை வணங்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, தஹஜத் தொழுது என்ன செய்கிறாங்க, அழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. அப்போ உடனே அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவத்தை மன்னிச்சிட்டானே, பிறகு எதுக்கு நீங்கள் கால் வீங்க நின்று நீங்கள் அல்லாஹ்ட்ட தொழுகிறீங்கன்ற, நான் அல்லாஹ்வுக்கு நல்ல சிறந்த ஒரு அடியானாக மாற வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, துஆ செஞ்சு அன்னை ஐஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம் நினச்சி பாருங்கள். நம்ம இறைவன்ட்ட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டியது பாவ மன்னிப்பு. இரண்டாவது, நம்ம இம்மை தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அடுத்து நம்ம முதலாவதாக தஹஜத் தொழுகையை நிறைவேற்றணும். இந்த சஹர் நேரத்தில் நம்ம எந்திரிச்சு
சாப்பிடாம என்ன செய்யக்கூடாது, அப்படி சஹரும் வைக்கக்கூடாது. அதாவது கொஞ்சமாவது சாப்பிடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சஹர் சாப்பிடுவோர் மீதும் அந்த மலக்குமார்கள் என்ன செய்றாங்க, துஆ செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, யூதர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சஹர் சாப்பாடுல தான் வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம சஹர் சாப்பாட நிறைவேத்தணும். கொஞ்சமாவது சாப்பிட்டு படுக்கணும். இரவிலேயே சாப்பிட்டு படுக்கிறது என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து அந்த சோம்பேறித்தனத்த படக்கூடாது. இரவுல நியத்து வேணா வச்சுட்டு படுக்கலாம். சில பேர் அப்படியே தூங்கிருவாங்க. அது தஹஜ்ஜுதுக்கு சில பேரால சஹருக்கு எந்திரிக்க முடியாது. அதனால இரவுல நம்ம சஹர் வச்சு நியத்து வச்சுட்டு படுக்கலாம். ஆனா சஹர்ல எந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், நியத்து வச்சுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். இந்த சஹர் நேரத்தில நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயங்கள பேணுதலா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பாக்கியத்தையும், அதை வந்து பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும், இம்மை மறுமை தேவையில் நம்மளுக்கு கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அதிகமாக இந்த நேரத்தில் நான் துஆ செய்துக்கிறேன். ஆமீன். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் நன்மை தந்துக்கிட்டே இருப்பான். ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்கிறனால, நன்மையான விஷயம் செய்கிறனால உங்களுக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.